தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் ஜெபநிலையில் இருக்கலாம். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்களின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரை வாழ வைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகள் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல நேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகி இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. மட்டுமாய் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. பாடல் ஆராதனையும் துதி ஆராதனையுடைய நாம மகிமைக்கு நீங்கள் ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரை மகிமைப்படுவீராக, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை தேவன் தாமே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். உடைய கிருபையினாலே நீர் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. அதே போல் ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகின்ற ஜபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், விசுவாச அறிக்கைகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீரை அங்கீகரித்து எங்கள் நன்மையானவர்களாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர். இனிமேலும் கொடுக்க போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தங்களை செய்யும்போது தேவன் தாமே நீர் அதிலே உடைய கிருபை அளவில்லாமல் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஊட்டுகிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தியின் வேலையுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவென்ற வசனத்தின்படி கேட்டதன்படி நடந்து உடைய ஆசீர்வாதங்களை ஏராளம் தாளமாக பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே போல் காணிக்க தசமாக வேலையுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். கொடுக்கிற உள்ளங்களை கரங்களை ஆசீர்வதியும் கிருபையாயிரும் ஆண்டவரே. கொடுத்த உள்ளங்களை கரங்களையும் ஆண்டவரே அவர்கள் எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே அதை செலுத்துகிறார்கள் அந்த நிலைமை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். உம்முடைய சர்வ வல்லவருடைய ஆண்டவரே மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நீல் அவர்களை நிரப்பப் போகிறீர். அதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சருந்துள்படி உங்கள் மடியில் நன்றாய் அளந்து போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் வசனத்தின்படி நீரே ஆண்டவர் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய கிருபையின்படி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தோன்மா ஜெபிக்கிறோம். பெருக்கத்தை கட்டளையிடுங்க. வரவேண்டிய ஜனங்களை கூட்டு சேருங்க. அநேக புதிய ஆத்துமாக்களால் சபையை நிரப்புங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 730வது பாடல், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே என்கிறதான பாடல். தேவனுடைய கிருபையை உணர்த்துகிற பாடல். வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டியது அவசியம். அது ரொம்ப முக்கியம். அதை தான் நாம் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதித்து நாம் பாடப்போகிறோம். கர்த்தருடைய கிருபையை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே,
தந்தையும் தாயும் கைவிட்டாலும் அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட கிருபை
உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய கிருபை ஒன்று இருந்தால் போதும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. ஆகையினால தான் எப்பயுமே சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து கலங்கி போய் நிற்காதீங்க. சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய கிருபை அளிக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சூழ்நிலை சில நேரத்தில் நம்மளை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாவியாக இருக்கும்போதே நம்மை தேடி வந்தாருன்னா அவருடைய பிள்ளைகளாக மாறினதுக்கப்புறம் நம்ம எப்படி எந்த சூழ்நிலையில் நம்மளை கைவிடுவார்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகையினால தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடலாம். பாட்டுத்தாளிலே பாட்டு புஸ்தகத்திலே 624வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்
பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீர் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம்
நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து இயேசு கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து 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 நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறாராம். யார் வீட்டுக்குள்ளேயும் வம்படியாக போய் நுழையிறதில்லை. அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டீசெண்டான தேவன். அவர் கதவை தட்டுறாரு. ஒருவேளை நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா உங்கள் கூட உட்காந்து அவர் சாப்பிடுவார், உங்கள் கூட உட்காந்து அவர் பேசுவார். அல்லேலூயா. ஆகையினால் அவர் கூட பேசுகிறதுக்கு மீடியேட்டர்லாம் தேவையில்லை. போதகர் எதுக்கு, பாஸ்டர் எதுக்கு அப்படின்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லித்தரதுக்கு தான். இவர் ஒன்றும் மீடியேட்டர் கிடையாது. அது பழைய உடன்படிக்கை. அங்கே தான் அங்கே மீடியேட்டர். ஏன்னா இப்போ மீடியேட்டர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கும் நமக்கும் இடையில் நிற்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால தான் எப்பயுமே நம்முடைய சுய நீதியை நம்ம பேசிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சுய நீதி, சுய பரிசுத்தம், நான் தான் எனக்கு தான் பரிசுத்தம் இருக்குது, நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், இப்படி பேசுகிறோம் பாருங்கள். இது தேவனுடைய பார்வையில் நம்முடைய சுய நீதிகள் அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்குதான். வசனம் சொல்லுது, தேவ நீதியை தரித்து கொள்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய நீதி நமக்கு என்ன செய்யணும், அவருடைய நீதியை கொடுக்குறாரு, அதை நம்ம உடுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறை இருக்கும், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தவறுகள் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தவறுகளை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார், அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்கு நேராக வளரணும்னு நினைக்கிறார். அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த தவறோடு இருக்கிற மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, ஒரு நாளும் தள்ளி விடுறதே கிடையாது. அல்லேலூயா. தேவன் தன்னோடு வைத்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி வழிநடத்துகிற தேவன். அதைத்தான் நம்ம எல்லாரும் பாடுறோம். ஆகையினால நமக்கு இன்றைக்கி எந்த மீடியேட்டரும் தேவைப்படாது, தேவையே கிடையாது. நாம் ஜெபிக்கலாம், நம்ம எங்கே வேணால் போய் ஆராதனையில் கலந்து கொள்ளலாம், ஆண்டவர் ஆராதிக்கலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய நீதியினால் அல்ல, தேவன் கொடுத்த நீதினால். ஆபிரகாம் எப்படி அவர் நீதிமானாய் ஆக்கப்பட்டார், அவர் எப்படி விசுவாசத்தில் ஒரு நீதிமானாய் ஆனார் அப்படின்னா, அவர் தன்னுடைய சுய நீதியினால் அவர் நீதிமான் ஆக்கப்படலை. ஆண்டவர் விசுவாசித்தார். ஆண்டவர் விசுவாசித்ததுனால தான் தேவன் அவரை நீதிமானாக எண்ணினார். அல்லேலூயா. அவர்கிட்ட தவறு இருந்துச்சானா இருந்துச்சு. நம்ம படிக்கும்போதே தெரியுது அவர்கிட்ட என்னென்ன தவறு இருக்குன்றது, நமக்கு படிக்கும்போதே தெரியுது. இப்போ ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இல்லைங்க. அவர் என்ன செய்கிறாரு, என் பிள்ளை என்னை விசுவாசிக்கிறானான்னு பார்த்தார், என் சிநேகிதனை என்னை விசுவாசிக்கிறானான்னு பார்த்தார். அவர் விசுவாசித்தார். விசுவாசித்த உடனே அந்த விசுவாசமே ஆபிரகாமுக்கு என்னவா இருந்துச்சான், நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த சுய பரிசுத்தம் பேசுகிற ஆளுகள்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் யாருமே பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் என்ன செய்யாதீங்க, கன்சிடரே பண்ணாதீங்க. அதுக்கு பூரா வாழ்க்கை முழுக்க சுய பரிசுத்தம், சுய நீதி, நான் ஒழுக்கம், நான் யார் தெரியுமா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்குனால நான் சொல்கிறேன், என் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுடைய என்னுடைய நீதியும் பரிசுத்தத்தையும் அவர் என்ன செய்கிறதில்ல, அதை பெருசாக நினைக்கிறதில்ல. அவர் கொடுத்த பரிசுத்தத்தை நீங்கள் நான் உடுத்தியிருக்கிறோமான்னு பார்க்குறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கிட்ட வரும்போது அவர் கிருபையை நாடி வரணுமே தவிர நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்யக்கூடாது எடுத்துகிட்டு. ஏன்னா நம்முடைய பரிசுத்தம் பத்தாது அவருக்கு. அதுதான் உண்மை. நம்முடைய பரிசுத்தம் அவருக்கு பத்தாது. அவர் எதிர்பார்க்குற பரிசுத்தம் யாருக்கிட்டையுமே கிடையாது. அப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட போகவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நீங்களும் நானும் எவ்வளவோ கொடுத்து வைத்த நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 707வது பாடல். அல்லேலூயா தேவனுக்கே
அல்லேலூயா ராஜனுக்கே என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் பாடி தேவனை ஆராதிப்போம்.
வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. நீர் இம்மட்டும் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் ஒரு இடத்திலே கூடி ஆண்டவர் உம்மை ஒரு மனதோடு ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கிருபையாயிரும் மீதியான பகுதிகள் நீரை ஆட்கொண்டு வழிநடத்துவன்மாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நீரை ஆட்கொண்டு வழிநடத்துங்க, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக விசுவாச அறிக்கை செய்யலாம். எங்கள் சபை தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. எங்கள் சபையின் அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தையே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல எங்கள் சபை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. எங்கள் சபையில் வேதமும் கர்த்தரின் வசனமும் வெளிப்படுகிறது. தேவ ஆவியானவர் எங்கள் சபையிலே அசைவாடுகிறார். அவர் அசைவாடுகிறபடியால் ஒழுங்கினங்கள் மாறுகிறது, வெறுமைகள் மாறி நிறைவு உண்டாகிறது, இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிறது, வியாதிகள் மறைந்து சுகம் உண்டாகிறது. எங்கள் சபையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எங்கள் சபை அன்பினால் நிரம்பியிருக்கிறது. எங்கள் சபையை
தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிறார். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கள் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். எங்கள் சபை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுகிறது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யமாகிய எங்கள் சபையிலே வந்திருக்கிறார்கள். எங்கள் சபையின் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், எங்கள் சபையின் பிரகாசத்தின் இடத்திற்கு ராஜாக்களும் அதிகாரிகளும் நடந்து வருகிறார்கள். கொஞ்சம் குறைய எங்கள் பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி எங்கள் சபைக்கு கூடி வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் எங்கள் சபையின் வசமாக திரும்புகிறது. ஜாதிகளின் பலத்த சேனைகள் எங்கள் சபையினிடத்திற்கு வருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். அறிவிப்புகள், வழக்கமான அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனை சரியாக 8 மணிக்கு ஆரம்பிக்கும், 10 மணிக்கு அது முடிவு பெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறன்று திருவிருந்து ஆராதனை சேர்ந்து நடக்கும். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை சரியாக 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் வேத பாட வகுப்பு நடைபெறும். வர முடிந்தவர்கள் நீங்கள் நேரடியாக வந்து பங்கு பெறுங்கள். ரோமர் புஸ்தகத்திலிருந்து வசனம் வசனமாக அதை படித்து கொண்டு வருகிறோம். அதே போல் காணிக்கை தசமங்களை கொடுக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அங்கே இருக்கிற அந்த கவரில் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் பேர் எழுதி கொடுங்க. ஜெப குறிப்புகள் இருந்தாலும் எழுதி கொடுக்கலாம். ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் அதை செய்யும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே நாம் தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில காரியங்களை நாம் வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம் முதல் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:6 முதல். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். அடுத்த வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். போதும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் வீட்டிலேருந்து வரும்போதே நீங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சுட்டோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு என்ன பேச சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு அதை எனக்கு நீங்கள் பேசணும். ஏன் அப்படின்னா, பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதாவது மனிதனுக்கு மட்டும்தான் தேவன் பேசுகிற அந்த ஒரு சக்தியை, அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறார். கிளி வந்து பேசுமான்னா பேசுது, மனுஷன் சொல்லித்தரத பேசுது. அப்போது நாம் ஏன் விசேஷித்தவர்கள் என்றால், கிளி வந்து பேசுனதை பேசுமே தவிர சிந்தித்து பேசாது. நாம் அப்படி அல்ல. தேவனால் படைக்கப்பட்டதிலேயே உயர்வான சிருஷ்டிப்பு மனிதன். அப்போ நாம் சிந்தித்து பேசக்கூடிய ஆற்றலை நாம் வைத்திருக்கிறோம், கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் பேசுகிறது ரொம்ப முக்கியம், பேசுகிறத கேட்குறது ரொம்ப முக்கியம்.
கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுவடை செய்கிறான், அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமாய் அறுவடை செய்கிறான். விதை அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு நெல் ஒரு விதையாக இருக்கிறது, கோதுமை ஒரு விதையாக இருக்குது, கரும்பு, தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், இன்னும் என்னென்ன நம்ம சொல்லணுமோ சொல்லலாம். இது எல்லாமே விதையாகத்தான் இருக்கிறது. பணம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய வெறுப்பு, நம்முடைய கோபம், இது எல்லாமே விதை தான். அப்போ சிறுக விதைக்கும் போது சிறுக அறுவடை செய்கிறோம், பெருக விதைக்கும் போது பெருக அறுவடை செய்கிறோம். நம்ம விதைக்கிறது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட மற்றவங்க விதைச்சாலும் அவங்களுக்கும் அதே தான். ஏன்னா வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான். அது வந்து பாஸ்டருக்கு ஒரு மாதிரியும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியும்லாம் வேலை செய்யாது. ஆகையினால நான் உங்களுக்கு போதிக்கிறதுனால அந்த வசனம் வந்து எனக்கு வேலை செய்யாதுன்ற அர்த்தம்லாம் கிடையாது. எனக்கும் வேலை செய்யும், உங்களுக்கும் அது வேலை செய்யும். ஏனென்றால் வசனம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம். அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். எந்த அளவுக்கு நாம் விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அறுவடையை நாம் எடுப்போம். விதையை விட அறுவடை எப்பொழுதுமே அதிகம்தான். அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களும் ஆயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதை விரும்புகிறார் அப்படின்னா, நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். இதுதான் அந்த வசனம். சம்பூரணமுடையவர்களாய் அப்படின்னா, பூரணம் என்றால் நிறைவுன்னு அர்த்தம், சம்பூரணம் என்றால் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம்னு அர்த்தம். அப்போது நாம் எல்லாவற்றிலும் சம்பூரணமாக இருக்கணும், எப்பொழுதும் சம்பூரணமாக இருக்கணும். அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ குறைவுகள் இருக்குதே, சில கடன் பிரச்சனைகள் இருக்குதே, சில வியாதி பிரச்சனைகள் இருக்குதே, சில நேரம் சம்பாதிக்கிற காசு இந்த மாதிரி அனாவசியமாக போயிடுதே, என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலை அது. ஆனால் ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், சூழ்நிலை ஒருபோதும் பெர்மனண்ட் கிடையாது. இது என்றைக்குமே ஆழமாக, இதைத்தான் வந்து உலகத்தார் வந்து உலக மொழியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமே மாறிக்கிட்டு தாங்க இருக்கும், எதுவுமே மாறாதுன்னா கிடையாது அப்படின்னு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த எல்லாமே எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறார். ஏதோ ஒரு நேரம் மாதத்தில் 10 நாள் மட்டும் நம்மகிட்ட எல்லாம் இருந்துட்டு மீதி இருக்க 20 நாள் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. ஏன்னா நல்ல தேவன். நம்ம எல்லாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்ல தேவன். அவர் உங்கள் அப்பா மாதிரியோ எங்கள் அப்பா மாதிரியோ கிடையாது, உங்கள் அம்மா மாதிரியோ எங்கள் அம்மா மாதிரியோ கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. நீங்கள் சொல்லலாம் எங்கள் அம்மா நல்லவங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், உங்கள் அம்மாவை காட்டில் கோடி மடங்கு அவர் நல்லவர். ஆகையினால உங்கள் அம்மா கூட அவரை கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் அப்பா கூட அவரை கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் அம்மா அப்பா நடந்துக்கிறத வச்சு நீங்கள் அவர்கிட்ட என்ன செய்யாதீங்க, அவரை பார்க்காதீங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? வீட்டில் இருக்க தாய் தகப்பனை பார்க்குறது, வீட்டில் இருக்க மற்றவங்களை பார்த்துட்டு அதே உணர்வில் ஆண்டோட்ட போயிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மனதில் அந்த பாதிப்பை கொண்டு வந்துடும். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எல்லாரை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல தேவன். ஆகையினால தான் விரும்புகிறாரு, நீங்களும் நானும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கணும். எல்லாவற்றிலும்னா அதுக்கு என்னென்ன வரும், என்னென்ன அதில் சேர்க்கலாம்? தெய்வீக சுகத்தில் நாம் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, பணத்தில் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, நன்மை செய்வதில் நாம் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறார். அந்த வசனத்தில் அடுத்த பகுதியாக தான் சகலவித நற்கிரியைகளிலும் பெருக வேண்டும். நற்கிரியைனா என்ன, நல்ல செயல்கள்னா என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு எந்த விதத்தில் உபத்திரவம் பண்ணாமல் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளால் முடிஞ்சால் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யறது, உதவிகளை செய்கிறது, இதுதான் நற்செயல்கள். ஒன்றும் இல்லை, வண்டியில் போயிட்டுருக்குறோம்,
எதிர்த்தாப்புல ஒருத்தர் வண்டியில் வர்றாரு. அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் ஸ்டாண்டு வந்து என்ன செய்யலை, அவர் சைடு ஸ்டாண்டு எடுக்கவே இல்லை. அப்படியே வர்றாரு. இப்போ நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்போமா? போங்க, எப்படி உழுகுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம நிற்கிறோமா? கிடையாது. அந்த ஊரே கேட்குற மாதிரி கத்துவோம், ஸ்டாண்டுங்க ஸ்டாண்டு ஸ்டாண்டுன்னுவோம். அவர் உடனே கீழே பாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சரி பண்ணி போகிறாங்க. இதுக்கு பேர் என்னது? இது ஒரு நற்கிரி. ஏன்னா அவர் அப்படியே போகும்போது என்ன ஆயிடுதுங்க, அவர் உழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறனா தட்டி கீழே விழுந்துருவார். அப்போது யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு கூட நம்மளால் என்ன செய்ய முடியுது, போகிற போக்கில் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியுது. ஒருத்தவங்க போயிட்டுருக்குறாங்க, திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு மாடு வெறிச்சு முட்டுறதுக்கு வருது. நீங்கள் எதிர்த்தாப்பில் வர்றீங்க, பார்த்துட்டீங்க, என்ன செய்வீங்க? கத்துவீங்களா இல்லையா? மாடு வருதுங்க, ஓரமாக போங்க கத்துவோமா இல்லையா? நம்மளை கத்த சொன்னது எது? அதுதான் நற்கரி. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் ஆண்டவருடைய தன்மையில் படைக்கப்பட்டதுனால சில காரியங்கள் அப்படியே இயற்கையாக நடக்கிற மாதிரியே தெரியும். அது இயற்கையாக நடக்கலை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை. இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி விரும்புகிறாருன்னா, நம்ம எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நிறைவாக இருக்கணுமா? எதுக்காக அந்த நிறைவு அப்படின்னா, அடுத்து பதில் சொல்கிறாரு, சகல விதமான நற்செயல்களிலும் நாம் பெருகுகிறவர்களாக இருக்கணுமா. அப்போ நல்ல செயல்களில் கொஞ்சமாக செஞ்சால் பார்த்தானா, நாம் நிறைய செய்யணுமா, அதுக்கு நம்மக்கிட்ட நிறையா இருக்கணுமா. அப்போ ஆண்டவர் நமக்கு செழிப்பை கொடுப்பதனுடைய நோக்கம் என்னது? நிறையா மற்றவர்களுக்கு செய்யணும், நிறைய ஆண்டவருக்கு அவனுடைய ஊழியங்களுக்கு செய்யணும், இதுதான் நோக்கம். நிறைய திக்கற்றவள் விதவில் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்போ இதற்காகத்தான் நாம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இப்படி நாம் இருக்கணுன்றதுனால தேவன் நம்மக்கிட்ட சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சகலவித கிருபைன்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல புரியாமல் இருக்கலாம். ஆற்றல், சகல விதமான ஆற்றலையும் தேவன் என்ன செய்வாராம்? அவர் பெருக செய்வார். இது ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவர் செய்கிற வேலை. இது நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்லை. அல்லேலூயா. அடுத்து 10வது வசனம், அதை வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவர்களுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் அப்படின்னா, அப்போ விதைக்கிறவங்க புசிக்க மாட்டாங்களான்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா, விதைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களுக்கு விதையையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நம்முடைய வருமானம் என்னவாக இருந்தாலும் சரி, அதில் முதல் 10% நம்முடைய விதை, மீதி இருக்கக்கூடிய 90% நம்முடைய ஆகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 90% நாம் செலவு செய்யலாம். முதல்ல இருக்கக்கூடிய அந்த 10% நாம் விதையாக விதைக்கத்தான் வேண்டும். விதையை சாப்பிட முடியுமானா முடியும் இல்லையா? ஒரு விவசாயி விதை நெல்னு ஒன்று எடுத்து வச்சிட்டாருன்னா அவர் அதை விதைக்க தான் யூஸ் பண்ணுவாரே தவிர, ஒரு நல்ல விவசாயி இல்லை எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அதை போய் எடுக்க மாட்டார். வெளியே கடை வாங்கி கூட சாப்பிட்ருவார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? விதை நெல்லை எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், விதை நெல்லை சாப்பிட்டா இன்றைக்கி பசி ஆறிடும், ஆனால் நாளைக்கு பசி நமக்கு ஆறாது. அப்போ 90% ஆகாரம் இன்றைய தேவைக்காக, முதலில் இருக்கக்கூடிய 10% என்கிற விதை நாளைய தேவைக்காக. இதை முதல்ல நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் கர்த்தருக்கு கொடுக்குறோன்ற வார்த்தையை கூட நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. அவருக்கு நம்ம கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு நாம் என்ன செஞ்சிட முடியும்? எல்லாமே அவர் கொடுத்தது. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுது, விதைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்க ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இப்போ விதைச்ச உடனே அதை என்ன செய்கிறாராம் ஆண்டவர்? அதை பெருக செய்து அந்த விளைச்சலை என்ன செய்கிறாரா? வர்த்திக்க பண்ணுகிறார். அப்போ முதல்ல விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறார். அப்போ நீங்கள் நான் விதைக்கிற எண்ணம் உடையவர்களா? இதை முதல்ல நாம் செக் பண்ணி பார்க்கணும். நமக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கா? நாம் விதைக்கணுன்ற எண்ணம் இருக்குதா? அப்படி என்றால், அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் விதையை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு
அந்த வந்த பணத்தில் கர்த்தருக்கு கொடுத்தேன்ற வார்த்தை நான் அப்படி சொல்கிறதே கிடையாது. அதை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அந்த விதையை கொடுக்குறதே கர்த்தரான். வசனம் சொல்லுது. அந்த வேலையை கொடுத்ததே கர்த்தரான். அந்த வேலையில் போய் அந்த வேலையை ஞானமாக செய்கிறதுக்கு வேண்டிய நாலேஜ், அறிவை கொடுத்தது கர்த்தரான். அதான் வசனம் சொல்லுது. அப்போ இது மாறாது. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா சில சொல்கிறாங்க இல்லையா, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறையா, ஆனால் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் உங்கள் கையில் விதை இருக்கும்படி கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்போ தேவன் வாசித்த வசனத்தில் இருந்து விதைக்கிறவர்களுக்கு விதையை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? விதைக்கிறவனுக்கு விதையை தரேன்னு சொல்கிறார். அப்போது கொடுக்கணும்னு என்ன இருந்தால் தேவன் நமக்கு விதையை கொடுக்குறார். நினச்ச மாதிரியே விதையை விதைச்சிட்டா அதுக்கப்புறம் விதைக்கிறதுக்கு விதை இல்லாமல் போகாது. ஏன்னா இது வெறும் விதை மட்டுமல்ல, இது உங்களுடைய விலையேற பெற்ற விதை. ஏன்னா எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில், எவ்வளவோ மோசமான சூழலின் மத்தியில் நீங்கள் அதை எடுத்து வச்சு அதை விதைக்கிறீங்க பாருங்கள். ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, உங்கள் பணத்துக்கு என்ன வேல்யூன்னு பார்க்கல, அந்த பணத்தை எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்து நீங்கள் அதை எடுத்து அதை ஒதுக்கி நீங்கள் செய்கிறீங்கன்னு பார்ப்பார். அதனால தான் அந்த ஏழை விதவை காணிக்கப்பட்டியில் வந்து அவங்க காணிக்க போட்டதை ஆண்டவர் பெருமையாக பேசினார். மற்ற எல்லாரும் அவங்கக்கிட்ட இருந்ததுலேருந்து எடுத்து போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் போட்டாங்க. பணத்தினுடைய வேல்யூன்னு பார்த்தா இந்த அம்மா போட்டது 2 பணம். ஆனால் மற்றவங்க இவங்கள விட நிறையா போட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதை பார்த்தாருங்க? பணத்துக்கான வேல்யூவை பார்க்கல. அப்போ ஆண்டவர் யாருக்கு, எதற்கு அந்த வேல்யூவை கொடுக்குறாரு அப்படின்னா, பணத்திற்கு இல்லை, கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மனத்திற்கு தான் தேவன் மிகப்பெரிய விலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்பிடிச்சு விதைச்ச உடனே அதுக்கப்புறம் விதை இல்லாமல் போயிடாது. கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஏன்னா அவர் வார்த்தை கீழ்ப்பிடிச்சு தானே விதைக்கிறீங்க. அவர் எப்படி அதை மாற்றி மாற்றி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்களுடைய விலையேற பெற்ற விதை. அது மட்டுமல்ல, அது விசுவாச விதை. வசனத்தை நீங்கள் விசுவாசத்தினால தான் நீங்கள் விதைக்கவே செய்கிறீங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனம் பிசாசை பார்த்து, அதாவது பாம்புக்குள்ளே பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் பாவத்திற்குள்ளாக தள்ளி விடுறான். அதற்கப்புறம் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாரு. முதல்ல ஆதாம்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ வந்து இனிமே கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு தான் என்ன செய்வ? நீ சாப்பிடுவேன்ட்டார். உன் நிமித்தம் பூமியை சபிக்கிறேன்ட்டார். அப்போ பூமி சபிக்கப்பட்டதாய் மாறினது. ஆதாமை தேவன் சபிக்கவில்லை, ஆதாமுக்கு பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுத்தார். தோட்டத்தில் இருக்க முடியாது, அதனால் வெளியே போயிருந்தார். இப்போ வெளியே போனதுக்கப்புறம் இப்போது பழங்கள்லாம் இல்லை, மரங்கள்லாம் இல்லை. வசித்தா அப்படி தோட்டத்தில் இருந்த மாதிரி அப்படி பிடுங்கி அப்படிலாம் சாப்பிட்டு வயிற்று பசியை போக்க முடியாது. ஆகையினால இப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? இப்போ பாடுபடணும். அப்போது விதைக்கணுன்ற ஒரு அறிவை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ நிலத்தை பண்படுத்தி, அதான் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபடுறது. ஏவாளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, பிள்ளை பெறும்போது நீ கர்ப்ப வேதனை படுவ. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு? பிள்ளை பிறக்கும்போது அவங்களுக்கு வேதனை இருக்காது அப்படிங்கிற சிஸ்டத்தில் தான் ஆண்டவர் வச்சுருந்துருக்கிறார். நிறையா பெண்கள் யோசிக்கிறீங்க, இப்போ இந்த அம்மா பேசாமல் இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் அந்த பழத்தை பிடுங்கி தின்னு எத்தனை பேருக்கு வேதனை வர பிள்ளையை பெக்கும்போது அப்படின்னு. இதுக்கு காரணம் அவங்க தான்.
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. மூணாவதாக தான் யார்கிட்ட வர்றாரு, பிசாசுக்கிட்ட வர்றாரு. வந்துட்டு நீ வாழ்நாள் பூரா என்ன செய்வ, மண்ணை திம்ப, நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாயின்ட்டார். அப்போ ஆண்டவர் சபித்தது பூமியையும் பிசாசையும், ஆதாமையும் ஏவாளையும் சபிக்கலை, அங்கே தண்டனை தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் சபிச்சிட்டாருன்னுவாங்க. இல்லை, தன்னுடைய தன்மையில் உருவாக்கப்பட்ட மனிதனை தேவன் சபிக்கவில்லை. இவன் தான் பாவத்துக்குள்ளே போகிறான். ஒரு சிஸ்டம் வைக்கிறாரு, அந்த சிஸ்டத்தை மீறின உடனே இவன் தான் என்ன செய்கிறான், உள்ளே போயிடுறான் பாவத்துக்குள்ளே. இப்போ சொல்கிறாரு, பிசாசே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். யார் அந்த ஸ்திரீ அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, எல்லாரும் சொல்கிறது மாதிரி அன்னை மரியாள், அவங்க தான் அது. ஏன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் யோசேப்பின் மகன் என்று எண்ணப்பட்டார்னு தான் வசனம் இருக்குது. அவர் யோசேப்பின் மகன் வராது. அதிகமாக இப்போ பொதுவாக இன்றைக்கி உலக வழக்கம் என்ன அப்படின்னா, பொதுவாக பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இன்சியல் யார் பேர் தான் முதல்ல போடுவோம், தகப்பனுடைய பேர் தான் வரும். ஒருவேளை அதில் தகப்பனுடைய பேர் போடலைன்னா தான் அடுத்து யார் பேரை போடுறாங்க, அடுத்து அம்மா பேரையோ இதை போடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு இன்சியல் யாருன்னா மரியாள் தான். அதை தான் இங்கே பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு. அந்த ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, பிசாசே உனக்கும் ஸ்திரீயின் வித்தாக இருக்கக்கூடிய மேசியாவிற்கும் நான் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே தான் அந்த வித்தை பற்றி, அதாவது அந்த விதையை பற்றி முதலில் பேசுகிறார். ஒரு விதையின் வடிவிலே தான் மனுக்குலத்தின் மீட்பே ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றின முதல் தீர்க்க தரிசனம் பிதாவாகிய தேவன் சொன்னது தான். விதையின் வடிவில் தான் அதை சொல்கிறார். முதல்ல வித்துன்னு தான் பேசுகிறார். அப்போ மனு வர்க்கத்தினுடைய மீட்பு அந்த ஸ்திரீயின் வித்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 1 பார்த்தீங்கன்னா எல்லாமே விதையின் மூலம்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். 1:11 வாசிங்களேன். ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும், அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் படைத்த எல்லாமே விதையை உடைய காரியங்கள் தான். சீட்லெஸ் அப்படின்னா அதற்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கலாம், ஏன்னா அது மனுஷன் கண்டுபிடிச்சது, அதுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ எதில் நமக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான காரியங்கள் இருக்குது அப்படின்னா, தேவன் எதையெல்லாம் விதையோடு படைத்தாரோ அதில் தான் நம்ம சரீரத்திற்கு தேவையான எல்லா காரியங்களும் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது இந்த சத்தியங்கள் எல்லாமே ஆதியாகமத்திலேருந்தே ஆரம்பிக்கும். இது அதனால தான் சொல்லுவேன், ஆதியாகமம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரங்கள் புரிஞ்சிருச்சுன்னா முழு சத்தியமும் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதில் எல்லா சத்தியமும் இருக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அது எப்படி? ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அது நியாயம். ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்கிறார்.
அதுக்கு அர்த்தம் என்ன? கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால். ஆபிரகாமின் சந்ததியாராயும். யாருங்க? ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதும்போது அந்த வெளிப்பாட்டை எழுதுறாரு. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக மாறிட்டீங்கன்னா, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் எந்த வம்சமாக வேணா இருக்கலாம், நீங்கள் புறஜாதி வம்சமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் யார்? ஆபிரகாமுக்கு சந்ததின்ட்டார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான உரிமையை பெற்றவர்கள். அதுதான் சொல்கிறார் இங்கே. அப்போ இங்கே ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வருஷம் கழித்து ஆண்டவர் வர்றார். அதுக்கிடையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியில், அதை யூத குலத்தில் தான் வர்றார், அந்த சந்ததியில் வர்றாரு. கிறிஸ்துவின் மூலம் அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இப்போ நாமெல்லாம் யூத சந்ததியான கிடையாது, நாம் இல்லை. ஆனால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நாம் இப்போ யாருக்கு பேரப்பிள்ளைகள் ஆகிறோம்? யாருக்கு பிள்ளைகள் ஆகிறோம்னா ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் ஆகிறோம். வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரர்களாய் இருக்கிறோம். இதுதான் விதையின் மூலம் ஆசீர்வாதம். விதையின் மூலம் ஆசீர்வாதம் இதான். இப்போ யார் அந்த விதை அப்படின்னா கிறிஸ்து தான் அந்த விதை. அவர் மூலம் தான் அந்த ஆசீர்வாதம் வருது. யார் அறுவடைன்னு பார்த்தா நம்ம தான் அறுவடை. கிறிஸ்து தான் விதை, நாம் தான் அறுவடை. அப்போ தேவன் விசுவாச விதை என்பதை அவ்வளவு நம்புகிறாரு. ஏன் அப்படின்னா அதை ஆரம்பித்ததே அவர் தான், அதை சொன்னதே தேவன் தான் அதை சொல்கிறார். பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஒரு முதலீடு இருக்கணும். சின்னதோ பெருசோ ஒரு சின்ன ஒரு முதலீடுன்னு ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று அதில் இருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அந்த முதலீடு தான் உங்களுடைய விதை. இப்போ சிலர் சொல்லலாம், முதலீடு இல்லாத பிஸ்னஸ்லாம் இருக்கியா அப்படின்னு. முதலீடு இல்லாத பிஸ்னஸ்ன்னு எதுவுமே இல்லை. இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பிஸ்னஸுக்கு நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்றாங்க. கரெக்டு. ஆனால் நீங்கள் எதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? உங்கள் நேரத்தை, உங்கள் ஃபோனை இல்லையா? அவங்க பணத்தை மட்டும்தான் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க நேரத்தையும் அவங்க ஃபோனையும் எதுக்கு செலவு பண்ணுவாங்க? அந்த பிஸ்னஸுக்கு செலவு பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் மாதிரி பண்ணுறவங்களாம் என்ன செய்கிறாங்க? அவங்க கையில் பணம் போட்டு எல்லாம் செய்கிறாங்களா? இல்லை. ஒருத்தர் ஒரு பொருளை விற்கணுன்றாரு, அந்த பொருளை நான் இந்த ரேட்டுக்கு விற்று தரேன், எனக்கு இவ்வளோ கொடுங்கங்கிறாங்க. இன்னொருத்தர் அந்த பொருளை வேணுங்கிறாரு, அவர்கிட்ட இன்னொரு ரேட்டை சொல்லி அவர்கிட்ட ஒரு கமிஷன் வாங்க. இவங்க எந்த பணத்தை தான் போடலை, ஆனால் எதை வச்சுருக்காங்க முதலீடா? இவர்களுடைய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இவர்களுடைய நேரம், இவருடைய செல்ஃபோன், இவருடைய பேச்சு, இதெல்லாமே அங்கே முதலீடாக வேலை செய்யுது. அப்போ முதலீடு இல்லாத எந்த பிஸ்னஸும் கிடையாது. அந்த முதலீடு தான் நம்முடைய விதையாக இருக்கிறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, விதையை விதைக்காமல் நாம் ஒரு நாளும் அறுவடையை எடுக்கவே முடியாது. ஒரு விவசாயி நிறைய ஏமாத்து வேலை செஞ்சு அறுவடை எடுக்கவே முடியாது. விதைச்சா மட்டும்தான் அவர் அறுவடையை எடுக்க முடியும். அதுதான் தேவனுடைய பிரமாணம். இது அன்னைக்கிலிருந்து உலகம் ஒரு நாள் அழிய போகுது, அதான் கடைசி நாள் அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் அதுதான். பூமி உள்ள நாள் அளவும் விதைப்பு மறுப்பும் என்ன செய்யாது? ஒளிந்தே போகாது. ஏசாயா 55வது அதிகாரம் ஏசாயா 55 8 முதல் 11 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும்
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரிக்கு உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். சரி, தேவனுடைய வழிகளும் நினைவுகளும் மனிதனுடைய வழிகளையும் நினைவுகளையும் காட்டிலும் உயர்ந்த நினைவுகளாய் இருக்கிறது. எந்த அளவுக்கு உயர்ந்த நினைவுகள் அப்படின்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் அல்லது எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கான்? உயர்வான நினைவுகளாக இருக்கான். அப்போ நாம் நினைக்கிறத போல ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. நாம் செலக்ட் பண்ணக்கூடிய வழிகள் அவருடைய வழிகளாகவும் இல்லை. இதை தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்மை குறித்து மேலான நினைவுகளை வைத்திருக்கிற தேவன் எப்படி கெட்ட தேவனாக இருக்க முடியும்? எப்படி தீமையினால் நம்மை சோதிக்கிற தேவனாக இருக்க முடியும்? நாமளே நம்முடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிப்போம். சரி, இந்த மாதிரி போகலாம், இந்த இதில் போகலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று யோசிக்கிறோம். கர்த்தர் நினைக்கிறாரு, அவர் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் ரொம்ப உயர்வான மேலான நினைவுகளாக இருக்கும்போது அவர் நம்மளை எதில் கொண்டு போகணுன்னு யோசிப்பார். நம்ம பஸ்ஸில் போகணுன்னு யோசிச்சா அவர் நம்மளை ஃப்ளைட்டில் போகணுன்னு யோசிப்பார். ஆனால் அவர் யோசிக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமான்னா தெரியல. சூழ்நிலை அப்படி இருக்காது. ஆனால் தேவனுடைய நினைவுகள் என்றைக்குமே உயர்வான நினைவுகளாகத்தான் இருக்குது. அல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து என்ன செய்தான்? இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் என்ன செய்து பூமியை நினச்சி அதிலிருந்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அதான் என்ன சொல்கிறாரு? மாறினா மழை, உறைந்த மழைனா பனி. பனியும் மழையும் வானத்திலேருந்து பெய்யுது. பெஞ்சிட்டு அது என்ன செய்யுது? திரும்ப அப்படியே ரிவர்ஸில் போகிறதில்ல, அது பூமியை நனைக்குது. இப்போ பூமியில் ஏற்கனவே விதைகள் விதைக்கப்பட்டிருக்கும். எப்படி விதைக்கப்பட்டிருக்கும்? ஒன்றும் இல்லை, நம்மளே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு மாம்பழம் இருக்குது, சாப்பிட்றோம். அந்த விதை என்ன செஞ்சிடும்? அது எங்கெங்கேயோ மாறி எங்கேயோ போய் கடைசியில் ஒரு மண்ணுக்குள்ளே விழுந்து கிடக்கும். இதே போல் காக்கா இந்த பறவைகள்லாம் என்ன செய்யும்? பழங்களை சாப்பிட்டுட்டு அங்கங்கே தூக்கிட்டு போகும். பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காடுகள் பறவைகள் மூலமாக வந்தது தான். அப்போ இந்த மாதிரி போட்டு வச்சிரும். இப்போது திடீர்னு மழை வருது, பனி வருது. இது பூமியை நினைக்கும் போது அந்த விதைகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது? இப்போது விளைய ஆரம்பிக்குது. அதை தான் சொல்கிறார். உதாரணமாக சொல்லிட்டு 11வது வசனத்தில் சொல்கிறாரு, அப்படியே இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதோ இதே மாதிரி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்போது விதையும் என்னுடைய வசனமும் ஒன்றுங்கிறார், விதையும் என்னுடைய வார்த்தையும் ஒன்றுங்கிறார். அப்போ இந்த வார்த்தை விதையாக இருக்கிறது. அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்புறது இல்லை. நான் என்ன காரியமாய் என்ன நடக்கணும்னு நினச்ச அந்த வார்த்தையை பேசினேனோ அந்த காரியங்கள் அங்கே நடந்து அது திரும்ப வருங்கிறார். இப்போ இங்கே ஆண்டவர் இங்கேயும் விதையோ கம்பேர் பண்ணி தான் பேசுகிறார். ஆனால் விதை கூட எதை கம்பேர் பண்ணுறார்? இங்கே அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தை. அப்போ நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய விதைகளாக இருக்குது. அதான் வசனம் சொல்லுது இல்லையா? காலத்திற்கு முன்பாக யாரை குறித்தும் எதை குறித்தும் என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்லக்கூடாது. நம்ம தான் எல்லாம், நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி என்ன செஞ்சிரு சிலர் என்ன பண்ணுறது? மற்றவங்களை குறித்து தப்பாக பேசுகிறது, குறை பேசுகிறது, இல்லாத வேலையெல்லாம் செய்கிறது. அப்போ இது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியம். கேட்டால் சொல்ல, நான் அவங்க மேலே அக்கறை இல்லை நான் சொல்கிறேன். அக்கறையெல்லாம் இல்லை. அவங்கள அவமானப்படுத்தணும், அவங்கள அவங்கள ஒன்றும் இல்லாமல் நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு தான் ஒரு ஊழியக்காரர் சொன்ன உதாரணம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 500 ரூபா நோட் இருக்குது.
நல்லா புதுசாக இருக்குது அந்த நோட்டு. பேங்க்லேருந்து அப்போ தான் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. திடீர்னு அந்த நோட்டு வந்து கீழே விழுந்துருச்சு. ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல, தண்ணியும் சேறு இருக்கிற இடத்துல விழுந்துருச்சு. விழுந்தோன்னா எடுக்கிறீங்க, அதில் கரை பட்டுருச்சு, அந்த சேத்தினுடைய கரை பட்டுருச்சு. இப்போ அந்த நோட்டினுடைய வேல்யூ மாறுமா? அந்த 500 நோட்டு நீங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அந்த நோட்டினுடைய வேல்யூ மாறுமா? மாறாது. அதே 500 தான். வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுறீங்க, நல்லா காய வச்சிடுறீங்க. இப்போது அதனுடைய வேல்யூ மாறுமா? மாறாது. இப்போ நான் வர்றேன், வந்து வேணுக்குன்னு என்ன பண்ணுறேன், அந்த நோட்டை வாங்கி நல்லா 2 மடக்கி கீழே இப்படி தூக்கி போட்டு அப்போ கேட்குறேன், இப்போ வந்து அந்த நோட்டினுடைய வேல்யூ மாறுமா? முதல்ல நல்லா நீட்டாக இருந்துச்சு, ஒரு மடிப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போது அதை நான் 2 மடக்கிட்டேன், 4 மடக்கிட்டேன். இப்போ அதனுடைய வேல்யூ மாறுமா? மாறாது. இன்னும் 4 8 மடித்து திரும்பவும் நான் தூக்கி போடுறேன். இப்போ அதனுடைய வேல்யூ மாறுமா? ஐயோ, அது இப்படி மடக்கிட்டாரு, இனிமேல் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவீங்களா? விட்டு போவோமா? இல்லை. ஏன்? அது எத்தனையாக மடித்தாலும் அதனுடைய வேல்யூ அந்த பணத்தை காட்டிலும் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. யார் உங்கள் மேலே சேத்தவாரி அடித்தாலும் சரி, யார் உங்களை பற்றி என்ன குறை சொன்னாலும் சரி, எவன் மதித்தாலும் சரி மதிக்கலைனாலும் சரி, எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் வேல்யூ தேவனிடத்தில் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஏனென்றால் உங்களை கழுவினது அவருடைய பரிசுத்த ரத்தம். நீங்கள் சுய நீதியினால் ரட்சிக்கப்படவில்லை, உங்களை ரட்சித்தது தேவனுடைய கிருபை. அவருக்கு தெரியும். ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்கிறேன். 10 வருஷம் கழித்து நீங்கள் என்ன பாவம் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதுதான் என்னுடைய ஆண்டவர். நாளைக்கு என்ன பொய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். மனுஷங்க கண்டமணிக்க பேசலாம், தள்ளி போயிட்டே இருங்க. அவன் வேலை தான், அவன் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்வதற்கு மற்ற எல்லாரையும் கெட்டவன் சொல்லுவான். இது நிறைய பேர் இருந்த குணம் இருக்குது. நான் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு நான் வந்து மற்றவங்கள்ட்ட காட்டணும்னா என்னுடைய நற்கிரியை தான் நான் காட்டணும். அதை செய்ய மாட்டான். நீ கெட்டவன், நீ கெட்டவன், நீ கெட்டவன், நீ கெட்டவன் ஊரையே தூத்துவான். இது மனிதனுடைய குணம். என் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உங்களையும் என்னையும் அவர் தேர்ந்தெடுக்கும் போதே அவருக்கு தெரியும் நீங்கள் எப்படி இந்த பூமியில் வாழ போகிறீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் 5 வயசு இருக்கும்போது 30 வயசில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். 60 வயசில் என்ன செய்ய போகிறோம்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் உங்களை தேவன் ரட்சித்திருக்கிறார், என்னை தேவன் ரட்சித்திருக்கிறார், என்னை ஊழியக்காரனா நிப்பாட்டுறாரு, உங்களை விசுவாசி அங்கே நிப்பாட்டுறாரு. அல்லேலூயா. அதனால் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ சரியில்லை சொல்கிற அதே தான். இந்த ரூபா நோட்டு தான். எத்தனை மடக்குனாலும் ரூபா நோட்டுக்கு வேல்யூ குறையாது. கிழிஞ்சாலே செல்லுங்க. கடைகளில் வேணால் வாங்காமல் இருக்கலாம், பேங்க்கில் கொண்டே கொடுங்க. செல்லுமா செல்லாதா? கவர்மெண்ட் அடித்த நோட்டு தானே. கவர்மெண்ட் அடித்த நோட்டுக்கு கவர்மெண்ட்டே அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்னா உங்களை என்னையும் படைத்த தேவன் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறார். 4 பேர் சொன்னதுனால, 4 பேர் உங்களை தூத்துனதுனால நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுவீங்களா என்ன? அல்லேலூயா. ஆனால் தான் சொல்லுவேன், யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதாவது எந்த ஆண்டவருக்காக எதை இழக்கலாம், எதற்காகவும் ஆண்டவர் இழக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். அவர் ஒருத்தர் இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். நீங்கள் எத்தனை இழந்திருந்தாலும் சரி, கையில் ஒன்றுமே இல்லைனாலும் சரி, கர்த்தர் ஒருவர் அவர் உங்கள் கூட இருக்கிறான்றதை நீங்கள் வந்து நம்பிட்டீங்கன்னா, நீங்கள் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்த அத்தனையும் கொண்டு வந்துடுவார். அதனால தான் அவரை எங்கேயும் விட்டு கொடுத்துறாதீங்க.
அவருக்காக எதனாலும் விட்டு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது கேவலமாக பேசுகிறான் வைக்கிறான்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா கேவலமான ஆளுக்கு தான் கேவலமாக பேச தோணும். அவன் புத்தி அப்படி. அதை நினச்சி நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. அவனுக்கு நல்லவனாக இருக்கணும், இவனுக்கு நல்லவனாக இருக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்க, அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார், அதுதான் முக்கியம். ஐயா ஊரே சொல்லட்டும்யா, விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை எப்படி கையும் களவுமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா விபச்சாரம் பண்ணுறத என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்தே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த அம்மா மட்டும் தனியாக விபச்சாரம் பண்ணிட முடியுமா? கூட யாரோ ஒருத்தர் இருக்கணும் அங்கே, அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ அந்த அம்மா மட்டும் தான் நிற்கிது, கூட இருந்தவரை காணோம். அதை பற்றி அங்கே பேச்சே இல்லை. கரெக்டாக? சரி, இப்போ கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை சோதிக்கும்படி கேட்குறாங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். ஆண்டவரே, மோசேயினுடைய சட்டத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா. அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்தவர், எங்களுக்கு யாரெல்லாம் இருக்கா? நாங்கள் யார் தெரியுமா? மோசேயினுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நாங்கள் அந்த குலத்தில் வந்தவங்க. உமக்கு இப்போ தான் 31 வயசு ஆகுது. அவங்களுடைய ஸ்லாங் இது தான். அதாவது நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்த ஆள், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்கள்லாம் யாருன்னா, நாங்கள் பெரிய ஆளுங்க, நாங்கள் மோசேயினுடைய சட்டத்தை நாங்கள் படிச்சுட்டு வந்த ஆளுங்க அப்படிங்கிற ஸ்லாங்கில் தான் அங்கே பேசுகிறாங்க. அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் அப்படின்னு. அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தவர், என்னைய மாட்டி விடுறதுக்காக வந்து கேட்குறீங்கன்னு நினச்சிருப்பார். என்ன நினச்சிட்டு தான் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறின்ட்டார். என்ன நடந்துச்சங்க? அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன எழுதினான்றது முக்கியமே இல்லை. ஏன்னா அவர் நிறைய விஷயம் பேசியிருக்கிறார், அதுதான் முக்கியம். சிலர் அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன எழுதியிருப்பார், அவர் அராமிக்கில் எழுதினாரா, அது எனத்தையும் எழுதிட்டு போகிறாங்க, விடுங்க. அது அவரே சொல்லலை, விட்டுற வேண்டியதானே. அவர் என்ன பேசினாரோ அதை சொல்லுங்கன்னா அதை சொல்கிறது இல்லை. அவர் சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறியட்டும். குனிஞ்ச என்னமோ எழுதிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குற ஒருத்தனையும் காணும். அவர் அந்த பதில் சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருமான்னு அர்த்தம் இல்லை. மற்ற எல்லாருக்கும் தான் அங்கே பதில். ஏன்னா அவரை கேள்வி கேட்டது மற்ற எல்லாரும். அந்த அம்மா ஒன்றுமே பேசலை, அது அமைதியாக நிற்கிது. எங்களுக்கு மோசையெல்லாம் இருக்கிறாருன்னு வந்தா பண்ணிட்டு வந்தவங்கள்ட்ட சொன்னார், நான் மோசைக்கே தகப்பேன். அந்த பதிலினுடைய அர்த்தம் அதுதான். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் எரிஞ்சு பாருன்ட்டார். ஒருவேளை யாராவது ஒருத்தன் எரிஞ்சிடலாம் அப்படின்னு அப்படி கல் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அங்கே எரிஞ்சிருக்க முடியுமா? அப்படி கல்லை எடுத்திருந்தா அவர் நிமிர்ந்து பார்த்துருப்பார். அடுத்து எல்லார் முன்னாடியும் அவன் செஞ்ச பார்த்து சொல்லியிருப்பார். ஆண்டவர் யாரையும் அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆனால் இன்னொருத்தரை அவமானப்படுத்தணும்னு அவன் கல்லை எடுத்தான்னா அவனை அவமானப்படுத்தி விட்டுருவார். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு கல்லையே பார்க்க மாட்டான். ஆண்டவர் அந்த மாதிரி செஞ்சு விடுவார். அதனால தான் நல்ல வேலை மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னைய கல் எறிய போகிறது இல்லை. எனக்கும் மோசேயினுடைய சட்டம் தெரியும், எனக்கு கொடுத்ததே நான் தான், எனக்கு தெரியும். மோசே காட்டிலும் எனக்கு தெரியும். இப்போ அந்த சட்டத்தின்படி பாவம், இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தையின்படி பாவம் இல்லாதவர்கள் உன் மேலே கல் எறியலாம். எல்லாரும் பாவம் செஞ்சவங்க, அவங்க யாரும் கல் எறிய முடியாது. எனக்குள்ள பாவமே கிடையாது. ஸோ நான் வந்து என்ன செய்ய முடியும், உன் மேலே கல் எறிய முடியும்.
ஆனால் எரிய மாட்டேன். ஆண்டவர் இதை சொன்ன உடனே அந்த அம்மா அமைதியாக நிற்கிது. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? சாம நிற்கிது. நீ போ, இனி பாவம் செய்யாது. அவ்வளோதான். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அந்த அம்மா வயிற்று பொழப்பு கூட செஞ்சுருக்கலாம், வேறு வழியே இல்லாமல் செஞ்சுருக்கலாம். அல்லது அந்த அம்மாவை ஊர் உலகமே சேர்ந்து நீ இந்த மாதிரி ஆள் அப்படின்னு வெறுத்துருக்கலாம். அந்த அம்மாவுக்கு பிழைக்கிறதுக்கு வேறு எந்த வேலையுமே கொடுக்காம கூட இருந்திருக்கலாம்ல. நமக்கு தெரியாது. இந்த 4 ஆப்ஷனில் எதுனாலும் இருந்திருக்கலாம். இவங்க எந்த வேலையுமே கொடுக்காம ஒரு ஆளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாது. இன்னொரு இடத்துல சமாரியா ஸ்திரீ உட்கார்றாங்க. இவர் போய் என்ன செய்கிறாரு? தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நீர் யூதன், நான் சமாரியா, நான் புறஜாதி, என்கிட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தண்ணி வாங்கி குடி. முதல்ல பேசவே கூடாது இல்லையா? யூதர்கள் அப்படி பேச மாட்டாங்க. நீங்கள் என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாரு, உன்கிட்ட தண்ணி கொடுன்னு கேட்டவர் யாருன்னு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட கேட்பான்னார். அவர் ஞான கண்மலை ஆகிய அந்த நீரை பற்றி அவர் பேசுகிறார், சத்தியத்தை பற்றி அவர் பேசுகிறார். அப்போ சொல்கிறாரு, உனக்கு உன் கணவர் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு உன் கணவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லுது, எனக்கு 5 கணவர் அப்படின்னு. அதாவது முதல்ல ஒரு திருமணம் பண்ணுறாங்க, ஒத்து வரல, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் ஒத்து வரல, மறுபடியும் டிவோர்ஸு. இந்த மாதிரி 5 திருமணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 6ஆவதாக இப்போ ஒருத்தர் கூட அவங்க வாழ்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க கூட தான் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு, இவர் பேசுகிற ஆளுக்கு பூரா பாருங்களேன் போய் உட்காந்துக்கிட்டு அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் சொல்கிறார், நீ சொன்னது கரெக்டு தான், இப்போது இருப்பவனும் உன்னுடைய கணவர் இல்லை. அது சொல்கிறோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் சத்தியத்தை சொல்கிறாரு. அந்த அம்மா சத்தியத்தை கேட்ட உடனே அது மனம் திரும்பி அது என்ன தெரியுமா செஞ்சிச்சு? ஊருக்குள்ளே ஓடி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சிச்சு. நீங்கள் அந்த பகுதியை எடுக்கும்போது வாசித்து பாருங்கள். அந்த அம்மா, நான் இப்படி ஒருத்தரை பார்த்தேன், இயேசு அவர் பேர், அவர் இப்படிலாம் சொன்னாருன்னு சொல்லி எல்லாருக்கும் போய் அறிவிக்குது. அதுக்கு பேர் தான் சுவிசேஷம் அறிவித்தல். அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சா பரிசுத்தவான் மட்டும் இல்லை, கடைசியில் இருக்கிற ஒரு பாவியை கூட வச்சு அவரால் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அவருடைய வேலைக்கு பரிசுத்தவான் தான் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவர் நினச்சா யாரை வச்சுனாலும் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ இந்த பகுதியில் ஆண்டவர் பேசின அந்த வசனத்தை விதைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். ஆமைக்கு குலுக்கி சரிந்துள்ளும்படி உங்கள் மடிகளே நன்றாய் அளந்து போடுவார்கள்னு சொல்கிறார். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். அப்போ கொடுக்கறதுன்னா பணத்தை கொடுக்கறது மெயினாக. அதை பற்றி தான் அங்கே பேசுகிறார். அங்கே விதைன்னு எதை கொண்டு வர்றாரு? பணத்தை கொண்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி விதைன்னு எதை கொண்டு வந்தார்? வசனத்தை. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வசனத்தை விதைன்னு சொல்கிறார். ஸ்திரீயின் வித்த விதைங்கிறார், கிறிஸ்துவ விதைங்கிறாரு. இங்கே சொல்கிறாரு கொடுக்கிற பணத்தை சொல்கிறாரு. அப்போ எப்பயுமே நாம் வேதத்தை நம்பணும், தேவனுடைய வார்த்தைகளை நம்பணும். அதுதான் நமக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் சிலருக்கு ஏதாவது வாங்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும், அப்படி தான் விரும்புவாங்க. இலவசம் ஏதாவது இருந்தால் பரவாயில்லைங்க. இதில் போய் 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவன் ஒரே ஒரு டப்பா கொடுப்பான் ஃப்ரீயாக. 100 ரூபா கூட பெறாது அது. அந்த டப்பாவுக்காக அது எதுக்கு ஃப்ரீ போட்டானோ அதை போய் வாங்குறது. அது நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகுதா யூஸ் ஆகலையா, அந்த இலவசத்தின் மேலே வருது அவங்களுக்கு ஒரு ஆசை. இப்போ முதல்ல சொன்னது கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எல்லாருக்குமே புரியும். குறிப்பாக பெண்களுக்கு நல்லாவே புரியும். நிறையா பேர்த்துக்கு கட்டப்பை மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி வரைக்கும் குறையலை. ஜவுளி கடைக்கு போனால் கட்டப்பை
அவன் கொடுத்தாகணும், இல்லைன்னா அவன் கட்டையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வந்துடுறது. அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான் பாருங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளவு இந்த பைய, வெறும் 100 ரூபாய்க்கு கரிச்சிப்பு வாங்கிட்டு கட்டப்பை விடு அவன் கொடுப்பானா? அவன் அதுக்குன்னு ஒரு பை அவன் விவரமாக இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இவங்க விடுறதில்ல, இன்னும் 2 பை சேர்த்து கொடு சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா இலவசமாக அது கிடைக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்த கட்டப்பையெல்லாம் ஓரளவுக்கு உழைச்சிதுங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டப்பையெல்லாம் அவன் ரொம்ப தெளிவாக போடுறான். அவன் துணியை வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும், அதாவது வெறும் துணிகளை வச்சா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அதை தவிர நீங்கள் வேறு எந்த ஜாமான் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா அது கிழிஞ்சிட்டு ஆர்டராக போயிடும். அவன் விவரமாக தான் தயார் பண்ணுறான். இப்போது கட்டப்பையா கேட்குற நீ வந்து அப்படின்னு. அப்போ இலவசம் கிடச்சிட்டா நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆமாம், ஆசீர்வதிச்சிருக்காரு. அதாவது நம்ம இலவசத்தை எதிர்பார்த்து போகலை, நம்ம ஏதோ பொருள் வாங்குறோம், அந்த நேரம் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கிங்க, அது தப்பு இல்லை. இலவசம் போட்டிருக்கான், வா போகலாம், அது தப்பு. அப்படி நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் தான் நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்போ நமக்கு கட்டப்பையனா புரியும், கோயம்புத்தூரில் இப்போ இருந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு கட்டப்பைன்னு சொன்னால் புரியாது, ஷாப்பர்ஸ்ன்னு சொன்னால் புரியும் அவங்களுக்கு. ஏன்னா ஆன்லைனில் அங்கேருந்துலாம் பார்க்குறாங்கல்ல, ஜவுளி கடைக்கு போனால் ஷாப்பர்ஸ் வேணும் அவங்களுக்கு, நம்மளா மாதிரி தான் அவங்களும். ஆகையினால சிலருக்கு வேறு மாதிரியான எண்ணங்கள். எப்படின்னா, அப்புறம் கடைக்கு போகிறோம், அது ஒரு 2000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள், அதை போய் பேசி கீசி ஒரு 200 ரூபா கம்மி பண்ணி வாங்கிட்டா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் பரலோகத்துக்கு போன மாதிரியான ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு வாழ்க்கையில். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரி 2000 ரூபா கொடுத்து வாங்கினா, நான் 1800 ரூபாய்க்கு என்ன செஞ்சிட்டேன், நான் தான் வாங்கிட்டேன். அப்போ 200 ரூபா கம்மியாக வாங்கிட்டேன். இது ஆண்டவருடைய கிருபை அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில். ஆண்டவருடைய கிருபை இருந்தனால தான் எனக்கு வந்து 200 ரூபா கம்மியாக கிடச்சிது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க, கம்மியாக கிடைக்கிறத மட்டும் ஆண்டவருடைய கிருபை இல்லை. கிருபை அப்பெல்லாம் சுருக்கிறாதீங்க. உங்களால் உங்களுக்கு ஒரு பொருள் தேவை, ஆனால் அதை உங்களால் வாங்க முடியல, அந்தளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவன் அதை கம்மியாக கிடைக்க கிருபை செய்வார். அது உண்மை. உங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு வைங்க, உங்களை ஆண்டவர் அந்த அளவுக்கு வச்சுருக்காருன்னா நீங்கள் கரெக்டான ரேட்டு இல்லை, அதை விட கூட போட்டு வாங்கிட்டு வருவீங்க. அதற்கு பேரும் தேவனுடைய கிருபை. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுங்களா? நீ என்ன விலைக்கு வேணால் விற்றுக்கோ, நான் வந்து வாங்குவேன், அது தேவனுடைய கிருபை. அதை ஆண்டவர் பார்ப்பார். ஒரு ஊழியக்காரர், மலேசியாவில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் வீட்டில் அவருக்கு, அதாவது ஊழியம் ஆரம்பம், பெரிய அளவில் அவருக்கு செல்வம்லாம் இல்லை, பணங்கள்லாம் இல்லை. அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவி சொல்கிறாங்க, சிலிண்டர் தீந்துருச்சு, இப்போ வாங்கிறதுக்கு பணம் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கார், நேராக போயிட்டு கிச்சனில் போய் நின்றுட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறார். அந்த அடுப்புக்கு நேராக கையை வச்சு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி இப்போ பற்ற வைட்டார். பற்ற வச்சா எரியுது. சமைச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் அதே தான், அடுத்த நாளும் அது பாட்டுக்கு எரியுது. ஆனால் சிலிண்டர் தீந்துருச்சு. முதல் நாளே நல்லா செக் பண்ணிட்டாங்க. இவர் முதல் நாள் ஜெபம் பண்ணிட்டார், அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இவங்களும் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏறக்குறைய அன்னையிலேருந்து, இது அவர் சொன்ன சாட்சி, ஒரு 60 நாள் என்னமோ அது வந்திருக்குது. 60 நாள் 45 நாள் ஏதோ சொன்னார். அது வரைக்குமே அது வந்திருக்குது. 46வது நாள் மறுபடியும் தீர்ந்து போச்சு. உடனே மறுபடியும் போனாராம். வேகமாக போய் கிச்சனில் நின்று அதே மாதிரி கையை நீட்டி, அடுப்புக்கு நேரம் கையை நீட்டி ஜோமனை போனாராம். ஆண்டவர் சொன்னாராம், உன்கிட்ட பணம் இருக்குது, மரியாதைக்கு போய் வாங்க அப்படின்ட்டாராம். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அவர்கிட்ட பணம் இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னாராம், உன்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், போய் வாங்கு அப்படின்னு. அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. பணம் கொடுத்து உங்களை வாங்க வைக்கிறதும் கர்த்தர் தான். உங்கள்கிட்ட பணம் இல்லாதப்போ குறைவாகவோ அல்லது இலவசமாகவோ உங்களுக்கு கிடைக்க வைப்பதும் ஆண்டவர் தான். அல்லேலூயா. ரெண்டுமே தேவனுடைய கிருபை தான். அதனால் நீங்கள் வந்து என்ன செஞ்சிடாதீங்க. அதனால தான் நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நாம் நினச்சிடக்கூடாது கம்மியாக வாங்கினதுனால ஆண்டோடைய கிருபைன்னு.
கிடையாது. கம்மியாக வாங்கினாலும் சரி, கூட போட்டு வாங்கினாலும் சரி, கூட போட்டு வாங்கினீங்கன்னா வாங்குற அளவுக்கு உங்களை வச்சுருக்காருன்னு அர்த்தம். யார் உங்களை ஏமாத்தலை, அப்படிலாம் ஏமாற்றிட முடியாது. தேவன் அப்படிலாம் விட மாட்டார். நீங்கள் நினச்சி ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, நீங்கள் ஏமாறலை. அவனுக்கு பாவம் அங்கே தேவைப்படுது 200 எக்ஸ்ட்ரா, அதனால் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்குறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர். அவனவன் விசானமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்போ என்ன சொல்றாரு? யாரையும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று யாருமே நிர்பந்திக்க கூடாது. இது குறிப்பாக ஊழியர்களுக்கு. யாரையும் இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு என்ன செய்யக்கூடாதான், நிர்பந்திக்க கூடாது. அவரவர்கள் தங்கள் மனதில் என்ன நிர்ணயம் செய்திருக்கிறார்களோ அந்த திட்டத்தின்படி கொடுக்க வேண்டும். ஏன்னா உற்சாகமாய் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்துல தேவன் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். ஏன்னா உங்கள் விதை, நான் ஏற்கனவே சொன்னேன், அது விலையேற பெற்ற விதை. அது மட்டும் இல்லை, அது விசுவாச விதை. இப்போ வேதத்தின் பிரமாணங்களை புரிந்து கொள்ள விவசாய முறைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம விவசாய ஃபேமிலியிலேருந்து வராமல் இருக்கலாம், வந்திருக்கலாம், அதை குறித்து நமக்கு எல்லாமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக புரியும். யாரோ செய்கிறத நம்ம பார்க்குறோம், விவசாயம் பண்ணுறதை நம்ம எங்கேயோ பார்க்குறோம், நம்ம படிக்கிறோம், அதனால் நமக்கு புரியும். ஆண்டவர் அந்த விவசாய முறையை வச்சு தான் வசனத்தை விளக்குறார். விதையை பற்றி அவர் பேசுகிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வேத வசனத்தில் பதில் இருக்கிறது. இதை நாம் எடுத்து விலைக்கு சொல்கிறது தான் பிரசங்கியாருடைய வேலை. உங்களுக்கு இந்த பிரமாணங்கள் பற்றி தெரியலேனாலும் அது வேலை செய்து கொண்டே தான் இருக்கும். விதைப்பு மறுப்பும் என்பது ஒரு சட்டம், அது பிரமாணம், அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு புவியீர்ப்பு விசையை பற்றி எனக்கு தெரியாது இல்லையா? புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குல்ல, பூமியில் எதை இப்படி தூக்கி போட்டிங்கனாலும் எங்கே விழுகும்? அது கீழே விழுகும். அதுக்கு பேர் தான் புவி ஈர்ப்பு விசை. பூமி இழுக்குது, அந்த விசை. அது எனக்கு இப்போ இதை பற்றியே எந்த நாலேஜுமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். புவியீர்ப்பு விசைனா என்னன்னே தெரியாது. இப்போ நான் 10வது மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம குதிச்சு அப்படியே பறப்போம் அப்படின்னு நினச்சி நான் அப்படி குதிக்கிறேன்னு வைங்களேன், நான் எங்கே வருவேன்? எங்கே இருப்பேன்? நான் கீழே மேலே போவேன். அதானே? அதனால தான் நான் என்னைய வச்சு சொன்னேன், வேறு யாரும் சொல்ல முடியாது. கீழே மேலே போகலாம். நான் இல்லைங்க, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. தெரியலனாலும் வேலை செய்யும். அல்லேலூயா. இதே தான் பிரமாணம் எல்லாமே. விதைப்பும் அறுப்பும் என்பது தேவனுடைய பிரமாணங்களுக்கு இது பொருந்தும். அப்போது பிரமாணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் சட்டம் வேலை செய்து கொண்டே தான் இருக்கும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் சிலரை ஆசீர்வதிக்கிறார், தேவன் சிலரை ஆசீர்வதிக்கிறது இல்லை, அப்படி கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் யார் இன்னைக்கு ஆசீர்வதிக்கலாம், யார் அன்றைக்கி ஆசீர்வதிக்க வேண்டாம்னு சாட்போர்டு திரியெல்லாம் போட்டு பார்க்கறது இல்லை. தேவன் சில பிரமாணங்களை வைக்கிறார். உலக தோற்றம் முதல் அவர் சில பிரமாணங்களை வச்சிருக்கார் பூமியில். அந்த பிரமாணம் யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது பாட்டுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கும். இப்போ கடையில் போய் கத்தி வாங்குகிறோம், உடனே கடைக்காரன் அந்த கத்திக்கான ரேட்டை சொல்லி எடுத்து கொடுப்பாரா, இல்லை யாரை கொலை பண்ண போகிறீங்கன்னு கேட்பாரா? கத்தியோட விலை எவ்வளவுன்னு சொல்லுவார், எடுத்துட்டு கொடுத்துருவார். அவர் என்ன நினச்சி கொடுக்குறாரு நம்மகிட்ட? கத்தியை என்ன நினச்சி கொடுப்பாரு? நம்ம யூஸ் பண்ணுவோம் தான். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கிச்சன் வேலைக்கு, காய்கறி நறுக்க, இந்த மாதிரி வேலைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நினச்சி தான் அவர் என்ன செய்வார்? அதனால தான் அவர் நம்மகிட்ட எந்த கேள்வி கேட்கறது இல்லை. நீங்கள் போய் யாரை சார் குத்த போகிறீங்க அப்படின்னு கேட்க போகிறதே கிடையாது. ஆனால் அந்த கத்தியை வச்சு அந்த வேலையை செய்ய முடியுமா, முடியாதா? இப்போ எவ்வளவோ கொலைகள் நடக்குது. ஆனால்
அது எதை வச்சு பண்ணுறாங்க, கத்தியை வச்சு அருவாளை வச்சு அங்கே தலையை வெட்டிட்டான், இதை பண்ணிட்டா என்னமோ நியூஸ் எல்லாம் வருது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்போ அதை தவறாகவும் நம்மால் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் தேவனுடைய பிரமாணங்களை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யார் அன்றைக்கி ஆசீர்வதிக்கலாம், யார் அன்றைக்கி ஆசீர்வதிக்க வேணான்னு ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, அப்படி முடிவு பண்ணல, பிரமாணத்தை வச்சிடுறாரு. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 115வது அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஊழியக்காரரை ஆசீர்வதிப்பார். அப்படி தானே இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற விசுவாசிகளை ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்கா? இல்லை. என்ன வருது? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோராக இருந்தாலும் சிறியோராக இருந்தாலும் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? அடுத்த கேள்வி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். இப்போ அவருடைய வசனத்திற்கு மரியாதை கொடுப்பது. இப்போ நீங்கள் சொல்லலாம், எல்லா நேரமும் அது செய்ய முடியலையா, சில நேரம் செய்யும்போது தவறிடுறோம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். தவறுனதுனால அவர் ஒரு கல் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே அடிக்கிறது இல்லை. தவறுனா அந்த தவறை என்ன செய்கிறாரு, அவர் சொல்லுவார். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் மற்றும் எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறாராம்? அப்போ ஆண்டவருக்கு பாரபட்சம் கிடையாது. இன்னாரை தான் ஆசீர்வதிக்கணும், இன்னாரை தான் ஆசீர்வதிக்க கூடாது அப்படிங்கிற எந்த எண்ணமும் ஆண்டவருக்கு இல்லை. இப்போ சர்ச்சில் வீட்டில எல்லாம் சுவிட்ச் இருக்குது. இப்போ இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணால் மட்டும்தான் லைட் எரியுமா? இல்லை, யார் ஆன் பண்ணாலும் எரியும். அப்புறம் ஆன் பண்ணல காலையில் வரும்போது இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது, ஆன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? யார் முன்னாடி வந்தாலும் ஆன் பண்ணி விட்ருங்க எல்லாத்தையும். அப்போது ஏன்னா சுவிட்சோடைய டிசைன் அதுதான். அது யார் போய் அப்படி போட்டாலும் லைட் எரியணும், யார் ஆஃப் பண்ணாலும் யார் ஆன் பண்ணாலும் ஃபேன் சுற்றணும். இதுதான் டிசைனு. இதுக்கு வரம் பெற்ற தேவதாசன் தான் வரணுன்றதெல்லாம் கிடையாது. சில அப்படின்னு நினைக்கிறாங்க, அவருக்கு நிறைய வரம் இருக்கியா, வல்லமை இருக்குது, அவர் என்ன செஞ்சிருவார், எல்லாம் செஞ்சிருவார். முதல்ல பிரமாணத்தை படிங்க. அதில் தான் சிலபஸ் தெரியாமல் நம்ம எங்கேயும் எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடாது. சிலபஸ் தெரியணும். எப்படி அவர் சுவிட்சு போட்டுருவாரியா, அவர் சுவிட்சு போட்டால் தான் எல்லாம் எரியும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உள்ளே வந்துட்டிங்களா, நேரம் ஆகிடுச்சா, டக்குன்னு எல்லா சுவிட்சையும் போட்டு சர்ச்சு வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லை நம்ம சைடு தான் ஆள் இருக்குது, அங்கிட்ட ஆள் இல்லை, ஃபேன் போடலாமா வேணாமா, போட்டுருங்க, ஆள் வந்துடுவாங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் இப்போ அந்த டோரில் ஒரு ஃபேஸ் சென்சார் மாதிரி நம்ம வைக்கிறோம், சரிங்களா? இப்போ அங்கே அந்த ஃபேஸ் சென்சாரில் பூட்டெல்லாம் பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் என்னுடைய ஃபேஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு லாக் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ நீங்கள் வர்றீங்க, நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிச்சா அது திறக்குமா? ஏன் திறக்காது? இப்போது இந்த இதுவும் பிரமாணம் தான், ஆனால் இது வேறு பிரமாணம். இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யுது? யார் அவரோட ஃபேஸை வச்சு லாக் பண்ணாரோ அதே மனுஷன் ஃபேஸை காமிச்சாதான் அது அன்லாக் ஆகும். அதான் ஒருத்தருக்கு ரொம்ப காமெடியாக சொன்னார். ஒரு நாள் திடீர்னு அவர் நைட்டு 12 மணிக்கு லைட் இருந்துச்சான். என்னன்னு முழிச்சு பார்த்தா அவர் ஒய்ஃபு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு அவர் என்னடா அது, ஏம்மா இந்நேரம் ஏன் மேக்கப் போடுறான்னு. இல்லைங்க, ஃபேஸை மொபைலில் ஃபேஸ் லாக் பண்ணிட்டேன், இப்போ மேக்கப்லாம் கலைச்சிட்டு அதை அன்லாக் பண்ணுறதுக்கு பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதனால் மறுபடியும் மேக்கப் போட்டுட்டு அதை பார்த்தோம்னா அது என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும்னு சொன்னாங்களாம்.
அப்போது இங்கே பிரமாணம் ஃபேஸ் சென்சார்னு ஒன்று வைக்கும்போது, அல்லது நம்ம தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறோம், தம்ப் லாக் வச்சுட்டோன்னா, நான் வந்து வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் வந்தால் தான் திறக்க முடியும். இப்போ என் விரல் தான் அங்கே வரணும். ஆனால் இந்த சுவிட்சை போடுறதுக்கு நான் தான் வரணுன்ற அவசியமே கிடையாது. இது யார் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த பிரமாணம் வேறு, அந்த பிரமாணம் வேறு. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பிரமாணங்களை பற்றினதான புரிதல் இருந்துருச்சுன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேஸ் சென்சாரில் என்னை விட நல்ல அழகா, என்னை விட நல்ல யங்கா, என்னை விட நல்ல கலராக ஃபுல் மேக்கப்பில் ஒருத்தர் வந்து அப்படி நின்னா திறந்துருமா? ஏன்னா லாக் பண்ணது யார்? நான். அப்போ நான் இந்த முகத்தை கொண்டு வந்து அங்கே காமிச்சா மட்டும்தான் அது என்ன ஆகும்? திறக்கும். என்னை விட எவ்வளோ யங்கா, எவ்வளோ அழகா, எவ்வளவு பயங்கரமாக வந்து நின்னாலும் அந்த சென்சார் அங்கே வேலை செய்யாது. ஆகையினால இந்த பிரமாணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். விதைப்பும் அறுப்பும் அது தேவனுடைய பிரமாணங்களில் ஒன்று. இது 24 மணி நேரம் 7 நாட்களும் வேலை செய்து கொண்டே இருக்கும். எல்லாருக்குமே வேலை செய்யுது. இதை நாம் ஃபாலோ பண்ணும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார்? பெரியோரையும் சிறியோரையும். அவருக்கு பயப்படுகிற எல்லாத்தையும், அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குற எல்லாரையும் என்ன செய்கிறாராம்? ஆண்டவர். அதனால நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோன்னு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, தேவரீர் மட்டுமாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய வசனத்தை நீர் விதையாக பார்க்கிறீர். ஆண்டவர் கிறிஸ்துவை எங்களுடைய விதையாக நீர் கொடுத்திருக்கிறீர். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்க தேவன் இடத்திலே பாரபட்சமே இல்லை. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன இயக்கங்களோடு சபைக்கு கடந்து வந்த விசுவாச மக்களை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி பாதுகாத்து வழிநடத்துங்க. குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு கடந்து வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது காணிக்கை நேரம். உங்கள் காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கை நீங்கள் சொல்லும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் என்னுடைய பொருட்களினாலும் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவேன். என் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும். என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் விதையை கர்த்தர் பெருக்கி கொடுப்பார். வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் கொடுக்கிற என்னிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்பொழுது பிரீத்தி ஒரு பாடலை பாடுகிற வேளையிலே நாம் காணிக்கைகளை செலுத்தலாம்.